ராமநாதபுரத்தில் ரூபாய் 4 கோடியே 10 லட்சம் மதிப்பீட்டில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மருத்துவர் வி.கே. ராஜு திறந்து வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பனைக்குளம், சித்தார்கோட்டை, தேவிப்பட்டினம், அரசூர், நகரிக்காத்தான் ஆகிய பகுதிகளில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மருத்துவர் வி.கே. ராஜு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பனைக்குளத்தில் ரூபாய் 1.80 கோடி மதிப்பீட்டில் அரசு மருத்துவமனை வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய கூடுதல் கட்டிடத்தையும், ராமநாதபுரம் ஊராட்சி ஒன்றியம் சித்தார்கோட்டையில் ரூபாய் 1.10 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய கூடுதல் கட்டிடத்தையும், ராமநாதபுரம் ஊராட்சி ஒன்றியம் தேவிப்பட்டினத்தில் ரூபாய் 80 லட்சம் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய கூடுதல் கட்டிடத்தையும், திருவாடானை வட்டம் அரசூர் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் துணை சுகாதார நிலையத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடத்தையும், திருவாடானை வட்டம் நகரிக்காத்தானில் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் அரசு துணை சுகாதார நிலையத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடத்தையும் அமைச்சர் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சிவகுரு பிரபாகரன், கூடுதல் ஆட்சியர் திவ்யான்ஷ் நிகம், மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் அர்ஜுன் குமார், இணை இயக்குநர் மருத்துவர்கள் நடராஜன், தலைமை மருத்துவ அலுவலர் மருத்துவர் ரமேஷ் பாபு, வட்டார மருத்துவ அலுவலர்கள் மருத்துவர் ஜன்னத், யாஸ்மின், மருத்துவர் வைதேகி, உதவி செயற்பொறியாளர் ரவீந்திரன், உதவி பொறியாளர் பிரியங்கா மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நேஷனல் டாக்டர்ஸ் டே. அனைவருக்கும் டாக்டர்ஸ் டே வாழ்த்துக்கள். நல்ல மருத்துவத்தினால நம்ம இன்னைக்கு நம்ம தொகுதியில் மருத்துவம் சார்ந்த சுகாதார சார்ந்த 5 பில்டிங் ஓப்பன் பண்ணுறோம். ஜிஹெச்பிஎஸ்சி எல்லாம் ஓப்பன் பண்ணுறோம் சார். அது ரெவன்யூ மினிஸ்டர் திரு மாண்புமிகு திரு செங்கோட்டையன் ஐயாட்ட கொண்டு போயாச்சு. ஸ்பெஷல் அதுக்காக போடுறாங்க. அது என்னென்ன ஆய்வு பண்ணி உடனே இது பண்ணிடுவோம். முக்கியமாக அதான் ஆலைகள்லேருந்து வர மாசுகளை கட்டுப்படுத்த சொல்லியிருக்காங்க. முக்கியமாக சூப்பர் வரப்போது அதுக்குள்ளே என்னென்னு கேட்டிருக்காங்க. முக்கியமாக இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு அதெல்லாம் பெரிய லெவலில் நாங்கள் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறோம். அதுக்குள்ளே முன்னெச்சரிக்கையாக நாங்கள் வகுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக எல்லாம் ஆராய்ந்துட்டு இருக்கோம். அதுக்குள்ளே என்னன்னாலும் நம்ம ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கும். முன்னாடி ஆட்சியாளர் விட்ட தைரியம் தான். முன்னாடி ஆட்சியாளர் மூடுவாங்க, காசு இவங்க லஞ்சம் வாங்குவாங்க, திரும்ப ஓப்பன் பண்ணிடுவாங்க. அந்த தைரியம் தான், வேற ஒன்றுமே கிடையாது. அது இனிமேல் நடக்காது. அது மாதிரி நினச்சிட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. இனிமேல் சட்டப்படி நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம். கண்டிப்பாக அது நகராட்சியோட சேர்ந்து என்னன்னு பார்த்து அதை ஆய்வு பண்ணி கண்டிப்பாக. திருவாரூர் தொகுதியை சேர்ந்தவங்க சோமாலியால 5 பேர் மாட்டிட்டு இருக்காங்க. அவங்களை மீட்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை? அது திரு அமைச்சர் தென்னரசு கொண்டு போயிருக்கோம். அது என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். இல்லை அது என்னன்னு ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். அது எப்படி சுத்தம் பண்றது, அது வாட்டர் பாடிஸ்லாம் எப்படி கிளீன் பண்றது, சாலிட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது எல்லாமே வந்துட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அதுக்குள்ள வழிமுறை எல்லாமே எடுத்து கண்டிப்பா சுத்தம் செய்யும். ஆதாரம் இருக்குன்னா ஓகே. எதையுமே யார் மேல குற்றம் சாட்டுறது ஈஸி. அதுக்கு ஆதாரம் காட்டுங்க. நான் இன்னைக்கு என்ன ஏதாவது நான் என்ற தப்பே இல்லை. அதனால நான் முன்னாடி எப்படி நிக்கிறேன், சிரிச்சுட்டே தான் இருக்கேன். ஏன்னா அது என் மேல சாட்டப்பட்ட குற்றம்ன்றது தப்பானது. அதுக்கு ஆதாரம் தான் அவங்க காட்டுட்டோம், நிரூபிக்கட்டும். ஏன்னா நான் என் மனசுக்கு வரும், எங்களோட முதலமைச்சருக்கு நான் நேர்மையாகவும் உண்மையாகவும் எங்க துறையை கொண்டு போயிட்டு இருக்கேன்.
சார்